பிற்போக்குத்தனமாக சிந்திக்கக்கூடியவர்கள் சேக்குவேரா யார், அவர் என்ன தலித்தா என்று கேட்பார்கள். அவர் என்ன பௌத்தத்தை தழுவியவரா என்று கேட்பார்கள். அவர் என்ன ஒரு அம்பேத்கரியவாதியா என்று கேட்பார்கள். அவர் என்ன தமிழ்நாட்டை சார்ந்தவரா, தமிழரா என்று கேட்பார்கள். இப்படி இதிலே கேள்விகள் எழுப்ப ஏராளம் உள்ளது. புரட்சிகர சிந்தனை உள்ளவர்கள், புரட்சியாளர்களை அறிந்தவர்கள் இப்படி ஒரு கேள்வியை கேட்க முடியாது. சேக்குவேராவை பற்றி நம்முடைய இயக்கத்திலே நாம் தோழர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு முன்பே, மேடைகளில் நான் பேசுவதற்கு முன்பே, நம்முடைய தோழர்கள் எப்போதும் ஒரு தேடலில் இருக்கிறார்கள் என்பதை நான் ஏறத்தாழ 15 ஆண்டுகளுக்கு முன்பு அறிந்து மகிழ்ச்சி அடைந்தேன். ஒரு முறை நான் விழுப்புரம் மாவட்டத்திலே பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக சென்றிருந்த போது, விழுப்புரம் கடைவீதியில் மிகப்பெரிய ஒரு சுவரொட்டியை ஒட்டியிருந்தார்கள். அதில் ஒரே ஒரு வாசகம்தான் மிக பெரிதாக இருந்தது. புரட்சியாளர் அம்பேத்கர் படத்தையும் எனது படத்தையும் போட்டு, சேரிகளின் சேக்குவேராவே வருக என்று எழுதியிருந்தார்கள். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நான் ஒரு நாள் கூட, ஒரு முறை கூட விழுப்புரம் மாவட்டத்திலோ அல்லது மற்ற இடங்களிலோ சேக்குவேராவுடைய வரலாற்றை பேசியதில்லை, வகுப்பெடுத்ததில்லை. ஆனால் நம்முடைய தலைமையை ஏற்றிருக்கிற தோழர்கள் சேக்குவேராவை எப்படி அறிந்திருக்கிறார்கள் பாருங்கள். சேக்குவேராவை பார்ப்பதைப் போல நம்மையும் ஒப்பிட்டு பார்க்கிறார்களே என்று உள்ளுக்குள்ளே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். அதாவது சேக்குவேராவை பற்றி அறிந்து சேக்குவேராவோடு நம்முடைய தலைவரையும் ஒப்பிட வேண்டும் என்கிற ஒரு புரிதலையும் பெற்று, அந்த அடிப்படையிலே ஒரு சுவரொட்டியையும் அச்சிட்டு வீதிகளில் ஒட்டியிருந்தார்கள். அதை நான் பார்த்து உள்ளபடியே சிலிர்ப்படைந்தேன். நம்முடைய தோழர்கள் எப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வளர்கிறார்கள், எப்படிப்பட்ட ஒரு திசை வழியை நாம் காட்டியிருக்கிறோம் என்று அன்றைக்கு நான் உணர்ந்தேன். முதலாக நம்முடைய சுவரொட்டிகளிலே, துண்டறிக்கைகளிலே நான் புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவப் படத்தோடு தந்தை பெரியார் படத்தையும் அச்சிட்டேன். மதுரை மண்ணில் இந்த இயக்கத்தை தொடங்கிய காலத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் படத்தோடு தந்தை பெரியார் படத்தை போட்டதும் எத்தனையோ தலித் இயக்கங்கள் பெரியார் படத்தை இவன் ஏன் போடுகிறான் என்று கேள்வி எழுப்பினார்கள். பெரியார் என்ன தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவரா, அவர் படத்தை இவர் ஏன் போடுகிறார்? பல்வேறு விமர்சனங்கள் வந்தன. நான் பல இடங்களில் அதற்கு விளக்கம் தந்திருக்கிறேன். பிரபாகரன் படத்தை நான் போட்டேன். விடுதலை புலிகளின் தலைவர் அண்ணன் பிரபாகரன் அவர்களின் படத்தை போட்டு துண்டறிக்கைகளிலே அச்சிட்டு வெளியிடுகிற போது தலித் அரங்கத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை அது உருவாக்கியது. பிரபாகரனுக்கும் தலித்துக்கும் என்ன சம்பந்தம் என்று. இவன் என்ன இளைஞர்களை தவறான வழிக்கு இட்டுச் செல்கிறான் என்று எத்தனையோ தலித் இயக்க தலைவர்கள் என் காதுபட கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள். பிரபாகரனுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும், பிரபாகரனுக்கும் தலித் மக்களுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த சம்பந்தத்தை எப்படி அவர்களுக்கு நான் விளக்க முடியும்? தமிழன் என்கிற அந்த ஒற்றை அடையாளத்தை மட்டும்தான் அவர்களுக்கு சொல்ல முடிந்தது. தமிழன் என்கிற ஒற்றை அடையாளத்தை. ஆனால் நான் தமிழன் என்பதற்காக மேதகு பிரபாகரன் அவர்களை நேசிக்கவில்லை. அதை தாண்டி சேக்குவேராவை எப்படி நேசிக்கிறோமோ அப்படித்தான் பிரபாகரனை நேசிக்கிறோம். ஆக முதலில் மேதகு பிரபாகரன் அவர்களின் திருவுருவப் படத்தை நான் அச்சிட்ட போது மதுரை பகுதிகளில்
காவல்துறையை சார்ந்தவர்கள், குறிப்பாக உளவுத்துறையை சார்ந்தவர்கள் என்னை நம்பி வருகிற இளைஞர்களை சந்தித்து எதிர்மறையான பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். இவன் பின்னால் போகாதீர்கள், உங்களை கொண்டு போய் வம்பிலே மாட்ட விட்டு விடுவான். இவன் பிரபாகரன் என்று சொல்லுகிறான். விடுதலை புலிகளின் ஆள் இவன். விடுதலை புலிகள் திருமாவளவனுக்கு பொன்னும் பொருளும் தருகிறார்கள். அவன் பிழைப்பு நடத்துவதற்காக உங்கள் குடும்பத்து பிள்ளைகளை கொண்டு போய் அவன் காவு கொடுக்க போகிறான். நீங்கள் தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் அம்பேத்கரை பற்றி பேசட்டும், பேசுங்கள். பிரபாகரன் ஏன், எதற்கு? இது 90-91 நடந்தது. அப்போது என்னை சுற்றி எந்த நேரமும் உளவுத்துறை கண்காணித்துக் கொண்டே வருவார்கள். நான் பேருந்திலே ஏறினால் அவர்களும் ஏறுவார்கள். நான் பேருந்தை விட்டு இறங்கினால் அவர்களும் இறங்குவார்கள். நான் எங்கே பயணம் செய்தாலும் என்னை பின்தொடர்ந்து வருவார்கள். எந்நேரமும் ஒரு அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருக்கும். என்ன செய்ய போகிறார்களோ, ஏது செய்ய போகிறார்களோ என்று. கோவைக்கும் மதுரைக்கும் நான் பயணப்படுகிற போதெல்லாம் எனக்கு தெரியாமலே என்னை அவர்கள் தொடர்ந்து பின்வந்திருக்கிறார்கள் என்பது என்னை கைது செய்த பிறகுதான் எனக்கு தெரிந்தது. ஒரு வழக்கிலே என்னை கைது செய்து நள்ளிரவிலே கைது செய்து கொண்டு போய் ஒரு விடுதியிலே அடைத்து வைத்து துப்பாக்கியை எடுத்து என் வாயிலே வைத்து சுட்டு விடுவேன் என்று காவல்துறை அதிகாரி ஒருவர் மிரட்டினார். நள்ளிரவிலே தன்னந்தனியே நான் சிக்கிக்கொண்டேன். கோவையிலிருந்து என்னை பின்தொடர்ந்து வந்து ஒரு வார காலம் என்னை